சண்டே கொஞ்சம் ஹெவியா லஞ்சு, டின்னர் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு மண்டே லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா வந்துட்டு, "அம்மா லைட் ஃபுட்டா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டேன். மழை வேற இங்க பேஞ்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம சுட சுட கஞ்சி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்லம்மா. உங்களுக்கு வேலையும் மிச்சம் இல்ல. நீங்க கஞ்சி மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு. சிக்னலே கிடைக்கவே மாட்டேங்குது. மழை பெஞ்சுட்டு இருக்கனால என்னவோ தெரியல. இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணலான்னு மேல வந்துட்டேன். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, கஞ்சி வச்சுட்டே வான்னாங்க. சரி கஞ்சி தானே அவங்களுக்கு வேலை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு நான் போனேன். கடைசியில பார்த்தீங்கன்னா, கஞ்சி கூட பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா நெறைய சைட் டிஷ் வந்து வச்சிருந்தாங்க. மத்த எல்லார் வீட்லயும் கஞ்சி சாப்பிட வர்றியா? அப்படின்னா, இந்த கஞ்சி சாப்பிடறதுக்கு நான் எதுக்கு வரணும்? அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல கஞ்சின்னு சொல்லிட்டா போதும், எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவ்ளோ காம்பினேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வச்சது பார்த்தீங்க அப்படின்னா, மாங்காய் ஊறுகாய். கிட்டத்தட்ட இந்த ஊறுகாய் போட்டு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. நாங்க வந்து அடுப்புலயே வைக்காம அந்த ஊறுகாய் வந்து செஞ்சிருந்தோம். வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன். அப்புறம் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு துவையல் வந்து வறுத்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அது ஒரு வதக்கல் மாரி வச்சுட்டு, வீட்ல தட்டாங்காய் இருந்துச்சு. தட்டாங்காய உடைச்சு போட்டு, தட்டாங்காய வந்து வதக்கிட்டாங்க. கூடவே வந்து பச்சை மாங்காய் இருந்துச்சு. அதையும் அறுத்து போட்டு, கொஞ்சம் உப்பு மிளகாய்லாம் போட்டு, அதையும் ஒரு சைட் டிஷ்ஷா வச்சுட்டாங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அப்பளம் பொரிச்சு அதையும் வச்சாச்சு. இன்னைக்கு கஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 காம்பினேஷன் வந்து நம்ம வீட்ல வச்சு கஞ்சி சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. நம்ம குழம்பு காய் வச்சு சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. அந்த அளவுக்கு கஞ்சி சாப்பிடும்போது திருப்தி சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மண்பானையில வேற கஞ்சி ஊத்தி குடுத்தாங்களா, அப்படியே சூடாவே இருந்துச்சு. ஃபுல்லா நம்ம சாப்பிடுற வரைக்குமே செம்மையா திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட மாரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாரி கஞ்சி சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.